sorrow will turn into joy. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த புதிய வருடம் உங்கள் வாழ்க்கையிலே அளவில்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவன் இயேசுவின் திருக்கரங்களிலிருந்து கொண்டு வருவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வருடத்திலே அவர் தமது கிருபை நிறைந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெருகச் செய்து தமது அன்பினால் உங்களை சம்பூர்ணத்தினால் நிரப்பி உங்களை மகிழச் செய்வாராக. ஆசீர்வாதமும் பாக்கியமும் உங்களை பின்தொடர்ந்து வருவதாக. இந்த மாதத்திலே பிறந்த நாளை கொண்டாடும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கி இந்த புதிய வருடத்தை உங்களுக்கு நன்மையினால் நிரப்பி உங்கள் பாதையை நெய்யாய் பொழியச் செய்வதாக. அதே சமயம் திருமண நாளை நினைவு கூறும் சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கி வந்து உங்கள் குடும்பத்தின் தலைவராக இயேசு இருந்து உங்களோடு அவர் வசித்து உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பாராக. தகப்பனாயிருந்து உங்களை பிள்ளைகளாக பாவித்து உங்களுக்கு வேண்டிய சகல பாக்கியங்களையும் நிறைவாய் அருளி செய்து ஒரு குறைவில்லாமல் ஒன்றும் குறைவிடாமல் நீங்கள் வேண்டிக் கொள்கிற அத்தனைக்கும் பதிலை கொடுத்து உங்களை மகிழச் செய்து பூரிக்க செய்வாராக. அவருடைய ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே நிறைவாய் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. இந்த வருடத்திலும் ஆசீர்வாதம் உங்கள் உள்ளத்திலே பெருகுவதாக. இந்த புதிய மாதத்திலே, வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 55:10-11 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்திலே, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் தமது வார்த்தையை எப்படி என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாரோ அத்தனையும் நிறைவேறும்படியாக அவருடைய வல்லமை விளங்கப் போகிறது. கர்த்தர் இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்விலும் உலகத்திலும் நிறைவேறச் செய்ய போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதோடு கூட உங்களுக்கும் அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவைகள் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடும். இந்த மாதத்திலிருந்து இந்த வருடத்திலே அது நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசு தமது வார்த்தையை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இறங்கி வந்திருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் காணும் முக்கியமான காரியம் 10ஆம் வசனத்திலே மழை வரும்பொழுது அது பூமியை நனைக்கிறது. அந்த மழை திரும்ப அது செல்வதில்லை. மழை வந்தால் வந்தது தான். அதன் தண்ணீர் பூமியை நனைக்கிறது, பூமியை நிரப்புகிறது. எப்பொழுது இந்த மழை வருகிறதாம்? சங்கீதம் 68:8 வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே வேதம் இப்படி கூறுகிறது: பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. வேதத்திலே நான் அடுத்த வசனத்தையும் வாசிக்கும் பொழுது
தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாக இருக்கிறது. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு முன்பாக போகும் பொழுது வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து பூமிக்கு மழை திரளாய் பெய்யும். இட் ஷால் போர் ரெயின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த மழை கர்த்தர் நமக்கு முன்பதாக போகும் பொழுது வந்து கொட்டுகிறது கொட்டுகிறது கொட்டுகிறது. ஆம், வேதம் கூறுகிறது ஆசீர்வாதமான மழை பெய்யும். Showers of blessing shall come. எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஏற்ற காலத்திலே. அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த வருடம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் வருடமாக இருக்க போகிறது. அதற்கு ஆண்டவரே உங்கள் முன்பதாக போகப் போகிறார். இந்த வருடத்திலே நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். அவர் முன்னால் போவார். உங்களுக்கு உங்கள் மேலே ஆசீர்வாதமான மழை கொட்டும். இயேசு அழைக்கிறார், ஊழியத்தின் மீது ஆசீர்வாதமான மழை கொட்டும், உங்கள் குடும்பத்தின் மீது ஆசீர்வாதமான மழை கொட்டும். நான் அதை சொல்ல 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 தேவனுடைய பிரசன்னம் என இப்பொழுது நிரப்புவதை நான் உணர்கிறேன். Already I feel the blessing, showers of blessing coming upon me. அதே ஆசீர்வாத மழை செல்லென்று மகிமையாக உங்கள் மீது இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. இது உண்மை, இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் இருதயத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே திறவுங்கள், அதை அனுபவிங்க. Praise the Lord. Thank you Jesus. அதோடு கூட ஏசாயா 55:10 வாசித்து பாருங்கள். அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, மழை வந்து பூமியிலே இறங்கும் பொழுது முளை கிளம்புகிறது. இந்த முளையிலிருந்து புசிக்கிறதுக்கு ஆகாரம் விளைகிறது. ஆகாரம் விளைகிறது, பூமியிலே ஆகாரம் விளைகிறது. அதோடு கூட திரும்பவும் விதைக்க அந்த ஆகாரத்திலிருந்து விதையும் உருவாகிறது. சாப்பிடவும் வழி பிறக்கிறது, செழிப்பு வருகிறது, பணம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, குடும்ப ஆசீர்வாதம் வருகிறது, பொருட்கள் எல்லாம் வருகிறது. அதோடு கூட அவைகளிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க விதை பெருகுகிறது. இன்னும் அதிகமாக கொடுக்கும்படியான கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் காணிக்கை கொடுக்க, இன்னும் அதிகமான காணிக்கை கொடுக்க, இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்ற, இன்னும் லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை அதன் மூலம் துடைத்து லட்சக்கணக்கான மக்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக மறுரூபப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த காணிக்கை கொடுக்க கிருபை பெருகுகிறது, காணிக்கையை பெருகச் செய்கிறார். இவைகள் இரண்டும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருடத்தில் நிறைவேறப் போகிறது. கவலைப்படாதீங்க. காணிக்கை கொடுக்க பணம் இல்லையே, வீட்டை நடத்த பணம் இல்லையே, என் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை சந்திக்க பணம் இல்லையே என்று தவிக்கிறீர்களா? அதோடு கூட என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே, நான் அவரை காணவில்லையே, அவருடைய வழிநடத்துதலை பெறவில்லையே, மற்றவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க முடியவில்லையே, ஜெபகோபுரத்திற்கு சென்று மற்றவர்களுக்கு ஜெபிக்க எனக்கு வழி இல்லையே என்றெல்லாம் கலங்குகிறீர்களா? அதற்கு ஆண்டவன் பதிலை கொடுக்கிறார். இந்த வருடத்திலே ஆவிக்குரிய விளைச்சலை காண்பாய். அதோடு கூட ஆவிக்குரிய ரீதியிலே மக்களுடைய வாழ்க்கையிலே நீ விதைக்கும்படியாக உனக்கென்று நான் ஊழிய கிருபையும் கொடுத்து உன்னை உபயோகப்படுத்துவேன் என்றும் சொல்கிறார். உலக வாழ்விலும் உங்களுக்கு பாக்கியம். உங்கள் மூலம் விதையை நீங்கள் கொடுத்து, காணிக்கை கொடுத்து மற்றவர்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வருவீர்கள். அதே போல ஆவிக்குரிய வாழ்விலும் உங்களுக்கு நிறைவான பலன், அபிஷேகம் இறங்கப் போகிறது. அதோடு கூட மற்றவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய பலனை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தும்படியாக விதைக்கும்படி கிருபை செய்ய போகிறார்.
மற்றொரு வாழ்விலை விதைக்கும்படி ஆவிக்குரிய வல்லமையை உங்களுக்கு பெருகச் செய்ய போகிறார். இவைகள் எல்லாம் எப்படி நடக்குமாம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக நிறைவேறும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இதுவரைக்கும் அப்படி உங்களை செழிக்கச் செய்வேன், உங்களை ஆவிக்குரிய பலனினால் நிரப்புவேன், வல்லமையினால் நிரப்புவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் நிறைவேறும். இயேசு அழைக்கிறார், ஊழியத்திலும் அப்படிப்பட்டவைகளை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவைகளை நிறைவேற்றப் போகிறார். 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்படியே எப்படி மழை வந்து விளைச்சலை கொண்டு வந்து அதன் மூலம் விதையும் கொண்டு வந்து இன்னும் பெருக்கமான விளைச்சலை அதன் மூலமாக கொண்டு வருகிறதோ, அதே போல என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் வந்து இறங்கப் போகிறது. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்ப போகாது. மழை திரும்ப போகாது. அது மழை வரும், விளைச்சலை கொண்டு வரும். இந்த விளைச்சலின் மூலமாக செழிப்பு வரும். அதோடு கூட இந்த விளைச்சலிலிருந்தே விதையும் பிறக்கும். திரும்பவும் அது விதைக்கப்படும், கூடுதலாக விதைக்கப்படும், கூடுதலான விளைச்சல் வரும். இனி வரும் நாட்களில் அப்படித்தான் ஆண்டவன் கிரியை செய்ய போகிறார். அவருடைய வார்த்தையை அதற்கன்று பரலோகத்திலிருந்து அவரிடமிருந்து நமக்குள், நம் மூலமாக உலகத்திற்குள் அனுப்ப போகிறார். இதுவரைக்கும் அனுப்பியும் இருக்கிறார். அந்த வார்த்தை இனி கிரியை செய்ய ஆரம்பிக்குமா? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த வருடத்திலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது பெரிய விளைச்சலை கொண்டு வரப்போகிறது. அதோடு கூட அந்த வார்த்தை மீண்டும் விதையாக எழும்பி 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 விளைச்சலை பெருகச் செய்ய போகிறது. பூமி தன் பலனை தரும். நம்மீது இறங்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் மழை நமக்குள் இருந்து பலனை கொண்டு வரும். உங்களுக்குள் இருந்து கொண்டு வரப்போகிறது. உங்களுக்கும் கொண்டு வரப்போகிறது. ஆகவே தைரியமாயிருங்கள். இந்த நாளிலிருந்து அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எல்லாம் வாய்க்கும். உங்கள் வேலை வாய்க்கும், வியாபாரம் வாய்க்கும், குடும்ப வாழ்க்கை வாய்க்கும், சரீர பலன் வாய்க்கும், பணம் வாய்க்கும், ஆவிக்குரிய வல்லமை வாய்க்கும், பரிசுத்தம் வாய்க்கும், அனைத்தும் வாய்க்கும். இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். தைரியமாயிருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் போன இடத்திலெல்லாம் அவனை அவர் காப்பாற்றி அவன் செய்ததெல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அத்தனையும் வாய்த்தது. ஒன்றும் குறைவாயிருக்கவில்லை. இந்த கிருபையை இப்பொழுது முதல் அனுபவிக்கப் போகிறீர்கள். அப்பொழுது என்ன நடக்குமாம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 55:12 சொல்லுகிறது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். மகிழ்ச்சி, சமாதானம். மகிழ்ச்சி, சமாதானம். பிள்ளைகளினால் மகிழ்ச்சி, படிப்பிலே மகிழ்ச்சி, ஞானத்திலே மகிழ்ச்சி, வியாபாரத்திலே மகிழ்ச்சி, ஆரோக்கியத்திலே மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, பரிசுத்தத்திலே மகிழ்ச்சி, வேலையிலே மகிழ்ச்சி, வீடு கட்டும் காரியங்களில் மகிழ்ச்சி, ஆனந்த மகிழ்ச்சி, இன்னும் தேசத்தை அரசாட்சி செய்வதிலும் மகிழ்ச்சி. சமாதானமாக இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாகவும் அவர் கிருபை செய்ய போகிறார். அதோடு கூட பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் மாறிப்போகவில்லை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதோடு கூட கர்த்தருக்கு கீர்த்தி உண்டாக போகிறது. God is going to be honored through the blessing that is going to come upon you. உங்கள் மேலே வருகிற இந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு கீர்த்தியை கொண்டு வரப்போகிறது. இயேசு என்ற பெயருக்கே ஒரு கீர்த்தி, ஒரு கனம் வரப்போகிறது.
அதற்கு அவருடைய வார்த்தை இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும், உங்கள் மூலமாக ஊழியத்தில் அவர் நிறைவேற்ற போகிறார். இது இயர் ஆஃப் காட்ஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். இதுவரைக்கும் சொன்ன அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் வருடமாக இருக்க போகிறது. தைரியமாக இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள். தைரியமாக இந்த வருடத்திற்குள் பிரவேசியுங்கள். தைரியமாக இந்த மாதத்திற்குள் பிரவேசியுங்கள். உங்கள் வாழ்க்கை அத்தனையிலும் வாய்க்கும் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கும். எவ்ரி blessing shall come to pass. அத்தனை ஆசீர்வாதங்களும், அத்தனை செய்கைகளும், அத்தனை முயற்சிகளும், அத்தனை உழைப்பும், அத்தனை கண்ணீரும், அத்தனை ஜெபமும் உங்களுக்கு இனி வாய்க்கும். உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் வாய்க்கும். அவைகள் நிறைவேறும். ஆண்டவருடைய வசனம் அதை நிறைவேற்றும்படியாக, அவருடைய வார்த்தை அதை நிறைவேற்றும்படியாக இப்பொழுது உங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, உமது வார்த்தைகள் இப்பொழுது உயிர் பெறுவதாக. உமது பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது உயிரோடு எழும்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உயிரோடு அது செயல்படுவதாக. அத்தனையும் ஆகட்டும், அத்தனையும் ஆகட்டும், அத்தனையும் செயல்படட்டும், அத்தனையும் வாய்க்கட்டும், அத்தனையும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் உமது வார்த்தை நிறைவேறும் வருடமாக இந்த வருடத்தை அவர்களுக்கென்று நான் பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கிறேன். அது அப்படியே நடக்கட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை அவர் மீது நான் வைக்கிறேன். ஐயா, நேர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மேலும். நீர் இது வரைக்கும் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எருசலேமிலே ஜெபகோபுரம், உலகமெல்லாம் ஜெபகோபுரங்கள், தேசங்களுக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கும் கிருபை, ராஜாக்களை, கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்களை ராஜாக்களாக தீர்க்கதரிசனத்தின் மூலமாக செயல்படுத்தும் கிருபை இந்த வினாடி முதல் செயல்பட ஆரம்பிக்கட்டும். அதற்கு முதல் பிள்ளைகளையும் உபயோகப்படுத்தும். அப்பா, உபயோகப்படுத்தும், உபயோகப்படுத்தும். இந்த ஜெபகோபுரங்களை கட்டும்படியான கிருபை அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக. ஜெபகோபுரத்தை அவர்கள் கட்டும் பொழுது, மது வீடாகிய ஜெபகோபுரத்தை கட்டும் பொழுது அவர்கள் குடும்பம் கட்டப்படுவதாக, அவர்கள் வேலை கட்டப்படுவதாக, அவர்கள் சரீரம் கட்டப்படுவதாக, அவர்கள் ஆவி ஆத்துமா கட்டப்படுவதாக. குடும்பம் முழுவதும் மது பிள்ளைகளாக அத்தனை பேரும் மாறி சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக ஆசீர்வாதம் அவர்களுக்குள் இறங்கி வாழ்வு கட்டப்படுவதாக. நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி இயேசுப்பா. இந்த வினாடி மது ஜீவன் மது பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக, சுகமளிக்கும் ஜீவன் இறங்குவதாக. நான் உன்னை குணமாக்குவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். அதை நிறைவேற்றும்படியாக இப்பொழுது சுகம், ஆரோக்கியம், பலன் இறங்குவதாக. Be healed. ஒவ்வொரு சரீர உறுப்பும், செயல்படாத சரீர உறுப்பும், பாழான செயல்படாத சரீர உறுப்பும், வலியுள்ள பாகங்களும் இப்பொழுது சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகளும் மந்திர சக்திகளும் ஒளிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஞானமும் பரிசுத்தமும் அவர்களுக்குள் இறங்குவதாக. நேர்மையும் கனமும் அவர் வாழ்விலே இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. எல்லா உழைப்பிற்கும் பலன் உண்டாவதாக. ஜபங்களுக்கு பதில் உண்டாவதாக. பாக்கியம் அவர் வாழ்வை நிரப்புவதாக. வியாபாரத்தில் பெருக்கம் 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 உண்டாவதாக. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இனி வீணாய் போகாதபடி நூறத்தனையான பலன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இறங்குவதாக. வியாபாரத்தில் இறங்குவதாக. அன்பு காட்டி அன்பு காட்டி அன்பு காட்டி மக்களுடைய வாழ்வை கட்டி எழுப்ப பாடுபட்டு இருக்கும் அந்த பிள்ளைகளுடைய உழைப்பை இன்று அங்கீகரித்து அவள் காட்டின அன்பிற்கு பலன் 100 மடங்கு அவர்களை தேடி வரட்டும். அத்தனை பேரும் வந்து அவர்களை வாழ்த்தட்டும். யோபுக்கு செய்தது போல செய்யும்.
நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி. விதையை தாரும். அவர்கள் ஊழியத்திலே விதைக்க 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 பலனை அவர்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நீர் வெளிப்படச் செய்யும், வெளிப்படச் செய்யும், வெளிப்படச் செய்யும். வெளிப்படையாக அதை அனுபவிக்கட்டும். உமது மகிமை இறங்குவதாக சுவாமி. இந்த பாக்கியத்தை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவதற்காக நன்றி, கொடா கொடி நன்றி. இந்த மாதம் அவர்களுக்கு பாக்கியம் நிறைந்த மாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்திலிருந்து இது வரைக்கும் நீங்கள் விதைத்த விதைக்கு பதிலாக ஆண்டவர் விளைச்சலை, அமோக விளைச்சலை கட்டளையிடப் போகிறார். தைரியமாயிருங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் மாதமாக இந்த நாள் முதல் இருக்கிறது. அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதோடு கூட உங்களுடைய விதையை இயேசு அழைக்கிறார். ஜெபகோபுரங்களை கட்டும்படியாக இன்னும் சந்தோஷமாக அதிகமாக விதையுங்கள். நாம் இப்பொழுது 5 புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டியதாக இருக்கிறது. மும்பை, ஹைதராபாத், ட்ரிவாண்ட்ரம், பெங்களூர், மதுரை இந்த இடங்களில் பல கோடி ரூபாய்களை செலவழித்து ஜெபகோபுரங்களை கட்ட வேண்டும். அந்த ஜெபகோபுரங்களுக்கு, அந்த கட்டிடங்களுக்கு வந்துதான் ஜனங்கள் அவர்கள் உள்ளத்தின் வேதனையை கொட்ட முடியும். கட்டிடம் இல்லாமல் எப்படி அவர்களை நாம் வரவேற்பது? இப்பொழுது இருக்கும் கட்டிடங்கள் எல்லாம் ஒழுகிக் கொண்டிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது. அதெல்லாம் பழைய கட்டிடம். சிலதெல்லாம் ஷீட்டை போட்டு அந்த மழை உள்ளே இறங்காதபடி அதை காப்பாற்றி வந்திருக்கிறோம். மழை நேரத்திலே தண்ணீர் பொங்கிக் கொண்டு மும்பை ஜெபகோபுரத்திற்குள்ளெல்லாம் வந்துவிட்டது. இன்னும் மதுரை ஜெபகோபுரத்திலும் அப்படித்தான். ஆனால் சீக்கிரமாக அதை கட்டி அருமையாக ஜனங்களை நாம் வரவேற்று அவர்களுக்காக சந்தோஷமாக ஜெபிக்கும்படியாக நல்ல கட்டிடங்களை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆனந்தமாய் வந்து அவர்கள் கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்டி இயேசுவை சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் செய்யப்படும் பொழுது அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போகையில் கர்த்தர் அந்த அற்புதங்கள், அவள் கண்ணீரை துடைக்கும் கிருபை உங்கள் மீதும் இறங்கும்படியாக செய்வார். அந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய கண்ணீர் துடைக்கப்படும் பொழுது உங்களை நினைவு கூறுவார். என் பிள்ளைதான் இதற்கு காணிக்கை கொடுத்து இந்த கட்டிடத்தை கட்டினான், ஆகவே என் பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம், வேத வசனத்தில் சொல்லப்பட்டவைகள், உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவனே, நான் இந்த ஜெபகோபுரத்தை கட்ட எனக்கு விதையைத்தார், விசுவாசத்தில் விதைக்கிறேன், எனக்கு இந்த பாக்கியங்களை தாரும் அப்பா என்று ஜெபம் பண்ணி விதையுங்கள். கர்த்தருடைய வீட்டை கட்டுங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். பரம்பரையாக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டுவார். அவர்களுக்கு சொத்தை இதன் மூலம் சேர்த்து வையுங்கள். அழிக்கப்படாத சொத்து உங்கள் பிள்ளைகளுக்காக பரலோகத்தில் இதன் மூலம் சேர்க்கப்படும். நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள். அந்த பலன் இறங்கி கொண்டே இருக்கும். குடும்பம் முழுவதும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இந்த மாதத்தில் இறங்கி வருடம் முழுவதிலும் இந்த அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.